ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 7ஆம் மாசம் முதல் தேதிக்காக ஆண்டவரை அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தரை கோடி மடங்கு ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாக்கும் சந்திப்பில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி அவர் நாமத்தை பயன்படுத்த போகிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா. மகத்துவம் உடையவரே, மகிமுள்ளவரே, மாசற்றவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதிருக்கிறவரே, நாமத்துக்கு கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் கர்த்தாவே. இந்த 7ஆம் மாசம் முதல் தேதிக்காக உம்மை ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த அதிகாலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறையா. உம்முடைய பிரசன்னம் இறங்கும்படி ஆண்டவர் நாமத்தில் செபிக்கிறேன் கர்த்தாவே. இன்றைக்கு நீ கொடுக்க போற கர்த்தா ஜூலை மாச வாக்குத்தத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. கர்த்தரோடு பேசி பலப்படுத்தி கர்த்தாவே நீங்கள் ஆஸ்வதிக்கும்படி ஆண்டவர் நாமத்தில் செபிக்கிறையா. எல்லாமே ஆகும் என்று விசுவாசிக்கிற இந்த நாமத்திற்கு கூடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். குறிப்பாக நிகழ்ச்சிப்பாக ஒவ்வொரு குடும்பங்களுக்காக கர்த்தரை நான் செபிக்கிற பாரப்பட்டு செபிக்கிறப்பா நீ ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லா துக்கத்தை மாற்றி ஒவ்வொரு குடும்பத்தில் தேவனுடைய சமாதானம் நிறைந்து வழியும்படியாக, சமாதானம் பெருகும்படியாக, எல்லா கடன்பார நீங்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறையா. மகத்துவமுள்ள கர்த்தாவின் நாமத்துக்கு கோடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. இந்த 6 மாசம் கடந்து கர்த்தாவே இந்த 7ஆம் மாசம் முதலத்தை பார்க்க வைத்தபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த 1/7/2026க்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த அதிகாரங்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. கர்த்தருடைய மகத்தான பிரசன்னம் இறங்கும்படியா செபிக்கிற ஆண்டவரே. தமிழக தேசத்துக்காக செபிக்கிறோம். தமிழக முதலமைச்சருக்காக செபிக்கிறவரை கர்த்தாவே நீ கோடி மடங்கு ஆசீர்வாதத்தை பெருக செய்யும்படி செபிக்கிறேன். அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக நான் செபிக்கிறேன் கர்த்தா. அட்மினிஸ்ட்ரேஷன் நீங்க சிறப்பாக நடக்கும்படி செபிக்கிறேன் கர்த்தாவே. கர்த்தர் நடத்தும்படிக்கு ஆண்டவர் நாமத்தில் செபிக்கிறேன். நம்முடைய கிருபை யாரை தாங்கட்டும்படி செபிக்கிறேன் ஆண்டவரே. உங்கள் நாமத்துக்கு கூடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு பாசஸ்க்காக செபிக்கிறேன், ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன், ஒவ்வொரு சபைகளுக்காக செபிக்கிறேன், ஒவ்வொரு குடும்பங்களுக்காக செபிக்கிறேன், தேசத்தின் மக்களுக்காக செபிக்கிறேன், அதை படிக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். முடி மறைக்கும்படி ஸ்தோத்திரிக்கும். யாரும் திருமணம் ஆகவில்லை திருமணத்தை ஒழுங்கு செய்யும்படியாக ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. தேச சமாதான கட்டணும்படி ஆண்டவர் நாமத்தில் செபிக்கிறோம். என் தேவன் நடத்தி கொடுப்பீராக செய்யும் இறங்கட்டும். இயேசுவின் ரத்தம் மூடி மறைக்கட்டும் செபிக்கிறோம். கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. நிகழ்ச்சிப்பார் ஒவ்வொரு மக்களுக்கு ஆண்டவர் வார்த்தை மூலமாக ஒரு பெரிய சமாதானம், ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு பெரிய ஆசீர்வாதம் இறங்கும்படிக்கு ஆண்டவர் நாமத்தில் செபிக்கிறோம். கர்த்தரை மகிமைப்படுவீராக. கிருபை யாவரை தாங்கட்டும் செபிக்கிறேன். கர்த்தரை யாவரை காத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் ரத்தம் யாவரை மூடி மறைக்கும்படி செபிக்கிறையா. திக்கற்ற மக்களுக்காக, வியாதிப்பட்ட மக்களுக்காக, கடன்பட்ட மக்களுக்காக, சோர்ந்து போன மக்களுக்காக நான் பாரப்பட்டு செபிக்கிறையா. இயேசப்பம்மாள் எல்லா குடும்பங்களும் விசுவாசிக்கிறேன். ஜூலை மாசத்துல ஒவ்வொரு குடும்பத்துக்கு எல்லா சச்சரவுகள் குழப்பங்கள் மாறும்படிக்கு செபிக்கிறேன். கர்த்தர் இயேசு மகிமைப்படுவீராக. உடனே யாவரை மூடி மறைக்கும்படி செபிக்கிறேன். கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் ரத்தம் மூடி மறைக்கட்டும் செபிக்கிறேன். கர்த்தர் நடத்துவீராக. இந்த வார்த்தைக்கு கொடுக்க நீ கொடுக்க பிறகுத்தாவே வாக்குத்தத்த வார்த்தைக்காக செபிக்கிற. வார்த்தை கொடுப்பீராக. வார்த்தை வெளிப்படும்படியா செபிக்கிறேன். கர்த்தர் செய்து முடிங்க ஆண்டவரே. செய்ய இறங்கட்டும். இயேசுவின் ரத்தம் மூடி மறைக்கட்டும் என்று ஆண்டவர் நாமத்தில் செபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே. கைகளை உயர்த்தி ஆண்டவரே உற்சாகமாக ஸ்தோத்திரம் பண்ண ஒரு பாடலை பாடி நாம் கர்த்தரை மேம்படுத்த போகிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. ஆமென். உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம்
என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஆமென் ஆமென். கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஆண்டவரே, நீ பேசுகிற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். உங்களோட பேசும்படிக்கு ஆண்டவரே கல்வாரி நாமத்தில் செபிக்கிறோம். கர்த்தர் இயேசு மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே. நாம் பைபிளை திறந்து ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். யாரும் கவனித்துக் கொள்ள கர்த்தர் கவனியுங்கள், ப்ளீஸ் கவனியுங்கள். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சங்கீதம் 33:19 வாசிங்க. தேவனுக்கு ஸ்தோத்திரம். பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. மறுபடியும் ஒருமுறை வாசிக்கலாம். பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. கையை வைத்து ஆமென் சொல்லுங்க. அருமையான வசனம். கர்த்தர் பஞ்சத்துல கர்த்தரை காப்பாற்றவருக்கு. பஞ்சம் என்ன பஞ்சம்? சாப்பாடு பஞ்சமா இல்ல பண பஞ்சமா? கர்த்தர் எல்லா பஞ்சம் வீட்டில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாற்றோட ஒரு ஆவிக்குரிய பஞ்சம் இருக்கு நம்ம வாழ்க்கையில. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபத்துல ஒரு பஞ்சம் ஏற்படுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மணி நேரம் ஜெபித்த 10 நிமிஷம் மாறி போச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய குடும்பங்கள ஜெபம் இல்ல, சோர்வின் ஆவி பலத்தை சூழ்ந்துருக்கு. கர்த்தர் சொன்ன பஞ்சத்தின் ஆவி. அப்பனா என்ன விசுவாசிக்கிறேன்னா, சாப்பாடு பஞ்சத்தை விட ஒரு மிகப்பெரிய பஞ்சம் என்ன? ஜெபத்துல பஞ்சம், ஊழியத்துல பஞ்சம், விசுவாச பஞ்சம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியிலிருந்து விசுவாசத்தை இப்ப காணும், அப்ப இருந்து ஜெபத்தை இப்ப காணும். நேரம் ஆக நாளாக ஜெபம் குறைந்து விடுகிறது, விசுவாசம் குறைந்து விடுகிறது, நம்பிக்கை குறைந்து விடுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பான தேவச்சனமே, விசுவாச பிள்ளைகளே, இந்த வார்த்தை நீ வாசிக்கும் பொழுது நிச்சயம் கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நடைய பார்க்கிறாரு, கர்த்தர் ஜெபத்தை பார்க்கிறாரு, கர்த்தர் விசுவாசத்தை பார்க்கிறாரு, கர்த்தர் நம்பிக்கையை பார்க்கிறாரு, கர்த்தர் நடவடிக்கை கர்த்தர் பார்க்கிறாரு. தேவச்சனமே, என்ன வாசிக்கும் 33:19 பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு வாசிக்கலாம். கர்த்தருடைய கண் அவர் மேல் நோக்கமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான தேவச்சனமே, பெற்ற தாய் தகப்பனை விட, பழகிற மக்களை விட, ஃப்ரெண்டை விட நாம் விசுவாசிக்கிற இயேசுவை கண்ணு நோக்கி பார்த்துக்கிறது. அவருடைய கண்ணு நோக்கி பார்க்குது, ஒரு நிலைமை பார்க்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தேவ பிள்ளைகளே, ரொம்ப கஷ்டப்பட்டு வட்டிக்கு வாங்குற கடன் வாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது ஒரு பஞ்சம். குடும்பத்துல பஞ்சம். ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆகாரத்துல பஞ்சம் உண்டாகும். என்ன விசுவாசம்? உனக்கு எத்தனை பஞ்சம் ஏற்பட்டாலும் உன்னை காக்க இயேசு வல்லவர் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த வார்த்தை கேட்டபொழுது இந்த ஜூலை மாசம் நீங்கள் வெட்கப்படாத கர்த்தர் நடத்த போறாரு. இயேசுவை கரம் பிடிக்க போறாரு. நீ ஆசீர்வாதமா வாழ போற. அன்பு ஜனமே, அன்பு சகோதரி, அன்பு சகோதரா, விசுவாச பிள்ளைகளே, ஊழியர் பிள்ளைகளே, ஏன் கவலைப்படுறீங்க? எத்தனை பஞ்சம் வந்தாலும் நீ கஷ்டப்பட மாட்டீங்க. எத்தனை பஞ்சம் வந்தாலும் சாப்பாடு கஷ்டப்பட மாட்டீங்க. எத்தனை பஞ்சம் வந்தாலும் பணத்துக்கு கஷ்டப்பட மாட்டீங்க. கர்த்தர் கரம் பிடித்து நடத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒரு கையை வச்சு ஆமென் சொல்லுவோமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வாங்க சம்பளம் வட்டிக்கு போயிடுது. இந்த மாசம் நடத்த முடியாம கஷ்டப்படுறீங்க. ஒரு மாசம் பெரிய கஷ்டமா இருக்குது. நான் என்ன விசுவாசிக்கிறேன்னா, இந்த மாசம் ஜூலை மாசம் நீங்க முழுதும் கர்த்தர் கண்ணு நோக்கமா இருக்கு. கர்த்தர் கண்ணு பார்த்துனே இருக்க போகுது. பஞ்சம் வரும், கஷ்டம் வரும். அந்த ஒரே ஒரு காரியம் என்ன? நீ கர்த்தரோட விலகாதபடிக்கு நீ தேவ சமூகத்துல ஜபத்துல உறுதியா தரித்திருக்கன்னு சொன்னா கர்த்தர் பஞ்சத்தை மாற்றி போடுவாரு. சில குடும்பத்திலேயே ஜப பஞ்சம் ஏற்படுது. ஜபம் பஞ்சம் கர்த்தர் சில ஜபிக்கிறதுக்கு கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒரு 10 நிமிஷம் பேர்ல பிரேயர் முடிச்சிடும். ஆனா முழங்கால் படித்த 1 மணி நேரம் ஜபிக்க உன் பஞ்சமாய் ஆகிய பஞ்சம் மாற்றப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பிரியமான தேவச்சனமே, இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது கர்த்தர் பஞ்சத்தை இன்றைக்கு மாற்ற போறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கை கட்டி வாய் கட்டாமல் இருக்கிறது. சம்பாதிக்கிறீங்க, ஓடுறீங்க, பிரயாசப்படுறீங்க, ஆனா கையில 10 காசு நிற்க மாட்டேது. என்ன காரணம்? அங்கே பஞ்சம் உண்டாகுது. அதுக்கு என்ன காரணம்? நம்முடைய ஜப குறைவுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான தேவச்சனமே, எத்தனை கஷ்டம் வந்தாலும், எத்தனை பஞ்சம் வந்தாலும் அதை நான் விசுவாசிக்கிறேன். ஒண்ண முட்டி போட்டு ஜெபி
ஜெபித்து கொண்டே கர்த்தர் பஞ்சத்தை மாற்றுவாரு. உன் பாக்கெட் நிரம்பியோட இயேசுவின் நாமத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதான் வசனம் வாசிக்கிறோம், பஞ்சம் வரும் பொழுது கர்த்தர் நோக்கி பார்க்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பஞ்சம் வந்த மனுஷத்துக்கு போட்டுருவாங்க. ஆட்டை நிறைய போட்டு பணம் பொருள் யாரும் மதிப்பாங்க, உங்கள்கிட்ட ஒண்ணுமே யாரும் மதியம் பண்ண கர்த்தர் ஸ்தோத்திரம் தூக்கி ஓரம் போட்டு போயிடுவாங்க. ஆனால் எல்லாருக்கும் நம்ம எல்லாவற்றையும் பார்க்கிறோம். இயேசுவை காக்கும்படி வல்லவர் என்று நான் விசுவாசிக்கிறேன். கையை வைத்து ஆமென் சொல்லுவோம். ஆவிக்குரிய பஞ்சம், குடும்பத்துக்குரிய பஞ்சம், ஆகார பஞ்சம் எது வந்தாலும் சரி கர்த்தர் மாற்றிப்பார். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நீ ஆரம்பத்தில் ஓடி ஓடி ஊழியம் செய்து ஒழித்துமா வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற கவலை பாரம் சூழ்ந்திருக்குது, தூக்கி ஓரம் போட்டு விட்டு இயேசு நோக்கி நீ ஓடிக்கொண்டே அவர் கண்ணுடைய பார்க்கிற கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கண்ணுல பார்த்ததுன்னா நீ என்னைக்கு சோர்ந்து போக மாட்டேன், உழித்து விழுந்து போக மாட்டேன், ஜபத்துல விழுந்து போக மாட்டேன். இன்னும் ஆழமாக செபிப்பு, ஆழமான விசுவாசத்துல காத்திருப்ப. எத்தனை ஆவிக்குரிய பஞ்சம் உனக்கு நேரிட்டாலும் சரி உனக்கு கர்த்தரை விட்டு விலகி போகவே மாட்டா. கர்த்தர் கண்ணுல நோக்கமா இருக்குது. எதற்கு? உனக்கு நன்மை செய்ய, உன் உயர் தேச பக்கம் நோக்கி பார்த்து கர்த்தர் ஸ்தோத்திரம். அதான் வசனம் வாசிக்கிறோம், பஞ்சத்துல இயேசுவை காப்பாற்ற போறாரு. தேசம் எங்க பஞ்சம் உண்டாக கர்த்தருக்கு சோதனை. இப்ப யோசேப்பு காலத்துல யோசேப்பு எகிப்துல பஞ்சம் இல்லை, கர்த்தர் சேர்ந்துருமா யோசேப்பு கால வச்சான், ஜெபிக்கிற மனுஷன் கால வச்சா, தேசமே செழிப்பு உண்டாயிற்று. கர்த்தரை சொல்லி ஜெபிச்ச ஒழுங்க குடும்பத்துல பஞ்சம் ஏற்படாது. ஆண்டவருக்கு சோதனை. பிள்ளைங்க படிப்புல ஒரு மாதிரி தோண்டு போறாங்க, உங்க பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க, ஸ்கூல் ஃபர்ஸ்டா வருவாங்க, கிளாஸ் ஃபர்ஸ்டா வருவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நான் விசுவாசிக்கிறேன், நிச்சயம் பிள்ளைகளால் தேவனுக்கு சாட்சியா வாழ்ந்து காட்டுவார்கள். நீ பஞ்சத்தை அடிப்படவே மாட்டே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பிரியமான தேவச்சனமே, எவ்வளவு கஷ்டப்படுறோம், எவ்வளவு பாரப்படுறோம். ஒரு நாள் தடவை பெரிய கஷ்டமா இருக்கு. கர்த்தர் ஸ்தோத்திரம். 100 ரூபாய் கையில வந்து 1000 ரூபாய் செலவாகுது, வட்டிக்கு வாங்குற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கை வட்டி கஷ்டத்தோட எல்லாம் கஷ்டப்பட்டு நான் என்ன விசுவாசிக்கிறேன்னா, இந்த வார்த்தையை கேட்ட பின்னாடி எத்தனை பஞ்சம் வந்தாலும் நீங்க துவண்டு போக மாட்டீங்க, தோற்று போக மாட்டீங்க. இன்னும் தைரியமாக, இன்னும் பிரகாசமாக நீ ஆழமாக நிலைத்திருப்பி நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பிரியமான பிள்ளைகளே, இயேசு நம்பி வந்து நீங்க வெட்கப்பட்டு போகிறா போவே மாட்டீங்க. ஒரு கம்பெனி நம்பி வரல, ஒரு மனுஷன் நம்பி நீங்க வரல, ஒரு பாச நம்பி நீங்க வரல, விசுவாசம் ஊழித்து வரல, கர்த்தர் நம்பி வந்திருக்கிறீங்க. ஊழியம் நிச்சயமாக ஊழியமெல்லாம் பிரகாசிக்கப்படும், ஊழியமெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் சபை செழிப்பாக இருக்கும். நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் பஞ்சத்தை மாற்றுவாரா? பஞ்சம் என்றால் ஒரு பெரிய கஷ்டமான சூழ்நிலை கர்த்தருக்கு மாற்றி அமைக்க போறாரு. நீங்க மிகவும் ஆச்சரியப்பட்டவர் நாமத்தை உயர்த்த போறீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். மறுபடியும் ஒருமுறை இந்த வசந்த வசனம் 33:19 திரும்ப வாசிப்போம். பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும், உயிரோடு கர்த்தரை காக்க போற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சாரிபாத் விதை பத்தி பைபிள் வாசித்திருப்பீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சமா கொஞ்சம் தான் அதை விட்டு எலியா பிரவேசிக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பிரைஸ் தி லார்ட். அந்த அவர் கேட்கிறாரு, ஒரு அடை பண்ணி கொண்டு வர கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். என்கிட்ட கொஞ்சமா கொஞ்சம் என்னதான் இருக்குது, சாப்பிட்டு செத்து போகிறதுன்னு பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம். தேசமே எங்க பஞ்சம் உண்டாயிற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. 3 வருஷம் 6 மாசம் தேசத்துல மழை இல்லை, பனி இல்லை, வறண்டு போச்சு, பஞ்சம் ஏற்படுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் எலியா பிரவேசம் வீட்டில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் ஜெபித்த அடைய சாப்பிட்ட பிற்பாடு குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அந்த விதவை வீட்டில் மிகப்பெரிய அற்புதம் நடந்துச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எண்ணெயை பெருகிற்று, மாவு பெருகிற்று, பஞ்சத்தை கர்த்தர் மாற்றி போட்டாரு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வீட்டில் ஏசு இருக்கிறாரா? தம்பி தங்கச்சி சகோதரா ஏசு வீட்டில் இருக்கிறாரா? வீட்டில் பணம் இருக்கு, பொருள் இருக்கு, ஆஸ்தி இருக்கு, ஐஸ்வர்யம் இருக்கு. ஆனால் ஏசு இருக்கிறாரா? ஏசு இருந்தால் தான் நிச்சயம் பணம் மிச்சப்படும். ஏசப்ப நாமத்தில் எத்தனை லட்சம் எத்தனை கோடி தான் கையில் நிற்காது. ஏன்? அங்கே ஏசு இல்லை. கர்த்தர் ஏசு இல்லாத வாழ்க்கை சூனியமான வாழ்க்கை, ஏசு இல்லாத வாழ்க்கை நிம்மதியற்ற வாழ்க்கை, ஏசு இல்லாத வாழ்க்கை சமாதானம் இல்லாத வாழ்க்கை. அந்த இயேசு வீட்டுக்கு வந்துட்டாலுமே உன் பணம் மருத்துவமனைக்கு போகாது, உன் பணம் மருந்துக்கு செலவிடப்படாது. நீ பணத்தை மிச்சப்படுத்தி வைப்ப. கர்த்தர் பஞ்சத்தை மாற்றுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எத்தனை பஞ்சம் தேசத்துல பஞ்சம் வரலாம், அரிசி பஞ்சம், மாவு பஞ்சம், தண்ணி பஞ்சம், எத்தனை பஞ்சம் வந்தாலும் இயேசு நம்புகிறபடியால் என்றைக்கு நீ துவண்டு போக மாட்டேன். குடும்பத்தில் செழிப்பு கர்த்தர் கொடுத்துனே தேவன் திரும்ப உயர்த்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கரத்தை உயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்வாயா? தேவ பிள்ளைகளே, வசனம் வாசிக்கிற பஞ்சத்தில் கர்த்தர் உயிரோட கர்த்தர் காக்க போறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பைபிள் நிறைய வசனம் இருக்கு, நிறைய சப்ஜெக்ட் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதெல்லாம் படிச்ச ஆச்சரியமா இருக்கும். ஒன்றுமே இருக்காது, பனி இல்லை, மழை இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி சாப்பிட முடியும்? விளைச்சல் இல்லை, எப்படி அறுவடை செய்ய முடியும்? ஆனா கர்த்தர் போஷித்தாரா? கர்த்தர் போஷித்தாரு. ஆண்டவருக்கு அதே கர்த்தர் இன்றைக்கு மாறல. சகோதரி சகோதரா, உங்க வாழ்க்கையில ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருக்குது. ஒரு மாசம் தண்டனை பெரிய விஷயமா இருக்கு. ஆனா
கர்த்தர் சொல்றாரு, பஞ்சத்தை கர்த்தர் உயிரோட கர்த்தர் பாதுகாக்கும்படி கர்த்தருடைய கண்ணுமே நோக்கமா இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கண்ணு பார்த்துனே இருக்குது, நீ தோண்டு போகக்கூட. நீ என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும், இன்னும் ஜெபத்தை தேவனுக்கு பார்த்து நோக்கி நீ பார்க்க 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 பிரகாசம் அடையவே உன் முகம் வெட்டப்பட்டு போவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிச்சயம் அன்பு பிள்ளைகளே, அன்பு தேவ பிள்ளைகளே, எத்தனை கடனை கவலைப்படாதீங்க. கர்த்தர் மாற்றமைப்பாரு. நீ வெட்கப்பட்டு போக கடன் கர்த்தர் மாற்றமைத்து கர்த்தர் உயர்த்தார் என்று விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தை கேட்ட பிறகு மிகுந்த மகிழ்ச்சியா இருங்க, மிகுந்த சமாதானமா இருங்க. இந்த வார்த்தை திரும்ப வார்த்தை ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் கிரியை செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். திரும்ப இந்த வார்த்தையை வாசிக்கிறோம். 33:19 திரும்ப வாசிக்கிறோம், ஜெபம் பண்ணுவோம். பஞ்சத்தில் அவர்களை உயிரோடை காக்கவும். அவர்களை என்றால் யார்? அது ரட்சிக்கப்பட்ட நாம் தான். அவர் நம்பி இருக்கிற நாம் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாரோ ஒருத்தர் இல்லை. அல்லேலூயா. இயேசு யாரை நம்பி வாழ்றாங்களோ அவங்க நிச்சயம் பஞ்சத்தை உயிரோட கர்த்தர் காப்பாரு, கர்த்தர் போஷிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் நம்பிக்கை மனுஷன் மேல வைக்காதே, உன் நம்பிக்கை பணத்து மேல வைக்காதே, உன் நம்பிக்கை வேற மேல வைக்காதே, உன் நம்பிக்கை விசுவாசத்தை கிறிஸ்து மேல வச்சிரு. நிச்சயம் உயிரோடு காக்கப்படுவே. இயேசுவை பலப்படுத்தி உயர்த்துவார். கண்ணனை நோக்கி பார்த்து கொடுக்க நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தை இந்த மாசம் வாசிங்க, ஜெபிங்க, ஜெபத்தில் உட்காருங்க, கர்த்தர் அற்புதம் செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. பஞ்சத்தில் அவரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல். மனுஷன் கண் வேற மாதிரி பாப்பா. உன்னை கண்ணு படம் திருஷ்டி ஆயிடுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாரி கட்டினா திருஷ்டி ஆயிடுது, சாப்பிட்டா திருஷ்டி ஆயிடுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாமே திருஷ்டி. நாளை கர்த்தருடைய கண் மேல பட்டுதுன்னா உன் பஞ்சம் போயிடும், உன் வறுமை போயிடும், எல்லாமே போயிடும். கர்த்தர் பலப்படுத்துவார். கர்த்தர் நிச்சயமா இந்த மாசமும் மருத்துவமனைக்கே போகாம நல்ல சுகமா இருந்து அவர் நாமத்தை உயர்த்த போறீங்க. கர்த்தர் பஞ்சத்தை மாற்றி போடுவாரு. கர்த்தர் கெட்டியை பிடிச்சு கொள்ளுங்க, ஜெபத்துல தரித்திருங்க, ஒழுங்கா செவிங்க, கர்த்தர் பின்பற்றுங்க, கர்த்தர் கிரியை செய்ய நடத்துவார். ஆமென் சொல்லுமா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் தாமே இந்த மகத்துவமுள்ள வார்த்தையை கர்த்தர் கோடி மடங்கு ஆசீர்வதிப்பாராக, ஆசீர்வதிப்பாராக. God bless you. நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கலாம். கண்களை மூடி. பரிசுத்த ஆவியானவரே, இந்த ஜூலை மாசம் முதல் தேதிக்காக உம்மை ஸ்தோத்திரையா. இந்த 7ஆம் மாசம் முதல் தேதிக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேங்க தாவே. நீ கொடுத்த சங்கீதம் 33:19க்காக உம்மை ஸ்தோத்திரையா. என் பஞ்சத்தை மாற்றுங்கப்பா, ஜெப பஞ்சத்தை மாற்றுங்க சுவாமி. இன்னும் ஆழமா ஜெபிக்கணும், விசுவாசத்துல காத்திருக்கணும் சுவாமி. என் தேவன் நடத்தி கொடுப்பீராக செய்யும். பிறகற்ற ஆண்டவரே, நிகழ்ச்சி பார்க்க குடும்ப சமாதானம் பெருகட்டும், பஞ்சங்களை மாற்றி கொடுங்கய்யா. ஒவ்வொரு குடும்பத்தில் கத்த நல்ல கத்த ஆசீர்வாதம் பெருகற்றப்பா, வருமானங்கள் பெருகட்டும், வசதிகள் பெருகட்டும். தேவன் நடத்துவேராக. இயேசு நடத்தி யாவரையும் மூடி மறைக்கட்டும் என்று ஆண்டவர் நாமத்தில் செபிக்கிற எங்களை காத்துக்கொள்ள இந்த வார்த்தை நிறைவேற்றி முடிப்பீராக. இயேசு நடத்த மூடி மறைக்கட்டும். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதா. கைவிட்டு கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பசுமைத்தான் தங்கியிருப்பதாக. சேர்ந்து சொல்லும், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தர் தாமே யாவரை கர்த்தர் கோடி மடங்கு ஆசீர்வதிப்பாராக. God bless you. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் கொடுப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒரு முக்கியமான செய்தி அறிவிக்கப்படுகிறது. இப்போ நடத்த சபை அடுத்த ஜூலை மாதம் மாற்றப்படுகிறது. முதல் வாரத்தில் அங்கே நடைபெறும். கர்த்தரை சொல்கிறான்னு சொல்லிங்க குறிச்சு கொள்ளுங்க. கர்த்தரை சரியாக நடக்காது அடையாளப்பட்ட கர்த்தரை ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வருகின்ற அடுத்த ஜூலை மாதம், அதாவது இந்த ஜூலை மாதம் கர்த்தர் முதல் வார கர்த்தரை ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை புது சபையில் நடைபெறும் ஆராதனை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலை 8 மணிக்கு ஆரம்பித்து 10 மணிக்கு முடிவடையும். நான் விலாசம் குறிச்சுக்கிறேன். கர்த்தரை ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இடம் வந்து கோல்டன் பிளாட் பேக் சைடில் முகப்பேரில் வர கர்த்தரை ஸ்தோத்திரம். அதாவது டிஏவி ஸ்கூல் ஒன்று இருக்குது, ஸ்கூலுக்கு பேக் சைடில் தான் அந்த கோல்டன் பிளாட் சொல்கிறாங்க. அந்த இடத்துல கர்த்தரை ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நம்பர் 41 பெரியார் செகண்ட் குறுக்கு தெரு, 2ஆம் குறுக்கு தெரு, கர்த்தரை ஸ்தோத்திரம். சீனிவாசா நகர், சென்னை 50 கர்த்தரை ஸ்தோத்திரம் தான் சபையாக ஆரம்பிச்சிருக்கிறோம். கர்த்தரை ஸ்தோத்திரம். முதல் வாரத்தில் நடைபெறும் ஜூலையில் கர்த்தரை ஸ்தோத்திரம் யார் கலந்து கொண்டு கர்த்தர் மயப்படுத்தி அடையப்படி நடக்காத கர்த்தரை ஸ்தோத்திரம். சபை மாற்றப்படுகிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆகியனால ரொம்ப ஈஸியான அட்ரஸ் தான். அந்த பஸ் ஸ்டாண்டில் கர்த்தரை ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதுக்குள்ள ஒரு பெரிய ஆட்சி சர்ச்சை ஒன்று தாண்டி வந்தீங்கன்னா செகண்ட் குறுக்கு தெரு, பெரியார் குறுக்கு தெரு, கர்த்தரை ஸ்தோத்திரம் ஒன்று கலந்து கொண்டு கர்த்தர் மயப்படுத்துங்கள். அட்ரஸ் நோட் பண்ணுங்க. திரும்ப சொல்கிற ஒரு முறை, அதாவது கோல்டன் பேட் சொல்லுவாங்க முகப்பேரில். அந்த கோல்டன் பேட் பேக் சைடு அந்த அட்ரஸ் வருது. கர்த்தரை ஸ்தோத்திரம். நீங்கள் இறங்க மேடம் கோல்டன் பேட் ஸ்டாப்பிங் இறங்கிடும். கர்த்தரை ஸ்தோத்திரம். அது திருமலை வழியாக வந்து ட்ரிபிள் ஹாஸ்பிட்டல் தாண்டி அடுத்த ஸ்டாப்பிங் கோல்டன் பிளாட்னு சொல்லுவாங்க. அதுதான் நீங்கள் பஸ்ஸில் இறங்கி ரோடை கிராஸ் பண்ணி சைடு ஆப்போசிட்டில் வரணும். பெரிய ஸ்ட்ரீட்டாக ரோடு வரும். ரோட்டில் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா ரைட்டில் ஒரு பெரிய சர்ச் இருக்குது. மாதிரி சர்ச்சை தாண்டி அந்த அட்ரஸ் வருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்பர் 41
பெரியார் 2வது குறுக்கு தெரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சீனிவாசா நகர், சென்னை 50. இதான் அந்த அட்ரஸ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னோட ஃபோன் நம்பரை எடுத்துக்கொள்ளுங்கள். அதை ஃபோன் பண்ணி கேட்டு நீ வரலாம். கர்த்தர் சொல்லி கரெக்டாக ஜூலை மாதம் முதல் வாரத்தில் சண்டே துவங்கப்படுது. 5ஆம் தேதி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கலந்து கொண்டு கர்த்தர் மைப்படுத்துங்கள். கர்த்தர் மைப்படுவதாக. ஜெபிப்போம். பரிசுத்த ஆவியானவரே, ஆண்டவர் புதிய இடத்துக்காக ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, நம்முடைய கிருபை தங்கிட்டப்பா. அடையாளம் கொடுத்த ஆசிரியத்துக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். நான் இடம் மாற்றிக்க செல்கிற ஆண்டவரே, போகிற அந்த புதிய இடத்துல வல்லமை பெருகற்று. இந்த முதல் வாரம் நடக்கிற கத்த, முதல் சண்டை நடக்கிற ஜூலை மாதம் நடக்கிற முதல் சண்டை நடக்கத்தை ஆஸ்வதிக்கும்படி செபிக்கிறையா. கர்த்தாவே, இந்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மக்கள் கொண்டு வருவீராக. ரத்தம் மூடி மறைக்கும்படி கல்வாரி நாமத்தில் செபிக்கிறையா. புதிய இடத்துல ஆசிரியங்கள் பெருகற்று ஆண்டவரே, எல்லா தடையில் மாறும்படிக்கு நான் செபிக்கிறேன். கர்த்தர் மைப்படுவீராக. உங்களுடைய சித்தம் ஆகட்டும் என்று கல்வாரி நாமத்தில் செபிக்கிறேன். கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. செய்யும் இறங்கட்டும். இயேசுவின் ரத்தம் மூடி மறைக்கட்டும். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்க நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்வார்களையும் மறவாதே. காட் பிளஸ் யூ. இடத்து மறந்துடாதீங்க. சபை மாற்றப்படுகிற அடையாளமட்டிலிருந்து கர்த்தர் சுற்றும். அது கோல்டன் பேக் சைடில் வருது. கலந்து கொண்டு கர்த்தர் மயப்படுத்துங்க. கர்த்தர் கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். காட் பிளஸ் யூ. கர்த்தர் நல்லவர்.